பிரித்தானியாவின் லண்டனின் மிகவும் வசதி படைத்தவர்கள் வாழும் ஹாம்ஸ்டெட் பகுதியில் நள்ளிரவில் அரங்கேறிய ஒரு சம்பவம் அந்த பகுதி மக்களையே உறைய வைத்துள்ளது. 7 வீடுகள் மீது சிவப்பு மற்றும் கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு சீரழிக்கப்பட்டுள்ளன. இது வெறும் சாதாரண காடைத்தனம் அல்ல. இதன் பின்னால் சீன பாதாள உலக கும்பலான ட்ரையட் குழுக்களின் மோதல் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு லண்டன் வெஸ்ட் ஹாம்ஸ்டெட்டில் உள்ள லோஃபீல்டு வீதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள வரிசையான வீடுகள் மீது தடிமனான சிவப்பு மற்றும் கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டுள்ளது. இதில் ஒரு வீட்டின் முன்புற சுவரில் புரோத்தல் என சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஒரு அடித்தள வீட்டை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளதாக தெரிகின்றது. ஆனால் அந்த வீட்டின் அருகில் இருந்த ஏனைய 6 வீடுகளும் இந்த தாக்குதலால் பெரும் சேதமடைந்துள்ளன. பிரித்தானியா முழுவதும் கடந்த 2 வருடங்களில் லிவர்பூல், எசெக்ஸ் என பல இடங்களில் இதுபோன்ற நூற்றுக்கணக்கான பெயிண்ட் தாக்குதல்கள் நடந்துள்ளன. சீனாவை சேர்ந்த பாதாள உலக குழுக்கள் தமது எல்லை தகராறுகள் அல்லது கடன் வசூலிப்புக்காக இவ்வாறான பாணியை கையாள்வதாக கிரிமினாலஜி நிபுணர் ஆலிவர் சான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சீன கலாச்சாரத்தில் சிவப்பு நிறம் கோபத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட அந்த அடித்தள வீட்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு வயதான ஆசிய தம்பதியினர் குடிவந்துள்ளனர். அவர்கள் வந்த உடனேயே வீட்டின் ஜன்னல்களை கருப்பு நிற பைகளால் மூடி மறைத்து உள்ளனர். தாக்குதல் நடந்த தினத்தன்று பின் பக்க வேலி வழியாக இருவர் ஏணி வைத்து தப்பி செல்வதையும் அயலவர்கள் அவதானித்து உள்ளனர். இந்த பெயிண்ட் கரைகளை அகற்றுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஸ்டெர்லிங் பவுண்டுகள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடுகளில் பல மாநகர சபைக்கு சொந்தமானவை என்பதால் இந்த செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.